சுபஸ்ரீ தணிகாச்சலம். வெற்றி வடிவேலனே, சக்தி உமை பாலனே, வீரம் விளைத்த குகனே, உற்றதொரு பகை வெல்ல தோளிலும் நெஞ்சிலும் ஓங்கிடும் வலிமை அருள்வாய் மனம் கனிந்தருள் வேல் முருகா, புள்ளிமயிலேறும் மால் மருகா முருகா. மனம் கனிந்தருள் வேல் முருகா, மயிலேறும் மால் மருகா முருகா. மனம் கனிந்தருள் வேல் முருகா, மயிலேறும் மால் மருகா. குரத்தி மணாளா குணசீலா முருகா, முருகா, முருகா. குரத்தி மணாளா குணசீலா ஞான குரு பரமே செந்தில் வடிவேலா. குரத்தி மணாளா குணசீலா ஞான குரு பரமே செந்தில் வடிவேலா. செந்தமிழ் தேவா கந்தநிதி காவா, செந்தமிழ் தேவா கந்தநிதி காவா. வேதனை ஞான போதனை சுவாமிநாதனே, எமது வேதனை தீரமனம் கனிந்தருள் வேல் முருகா, மயிலேறும் மால் மருகா. சிவகாமி மகனை ஷண்முகனை சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, தினமே சிந்தனை செய் மனமே. செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை ஷண்முகனை சிந்தனை செய் மனமே, மனமே. சந்ததம் மூவாசை சகதியில் உழன்றனை, சந்ததம் மூவாசை சகதியில் உழன்றனை, சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை, சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை. அந்தகள் வரும்போது அவனியில் யார் துணை, அந்தகள் வரும்போது அவனியில் யார் துணை. ஆதலினானில்ரே அருமறை பரவிய சரவண பவகுகனை, அருள் வேல் முருகா, புள்ளிமயிலேறும் மால் மருகா. சிவகாமி மகனை ஷண்முகனை சிந்தனை செய் மனமே, மனமே.
எல்லாருக்கும் நமஸ்காரம். இது வந்து நீளமாக ஒரு டைட்டில் வச்சுருக்கேன். முத்தமிழில் பக்தி, த 3-way டிவோஷன் ஆஸ் சீன் இன் ஃபிலிம்ஸ். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டிவோஷனல் மியூசிக் இன் ஃபிலிம்ஸு, அதுக்கு என்னென்ன பேர் வைக்கலான்னு வருஷம் யோசிக்கிறேன். இந்த வருஷம் இப்படி ஒரு பேர் கிடச்சிது, அவ்வளோதான். அதான் உண்மை. பட் அதில் ஒரே ஒரு சாராம்சம் இருக்குது. சுற்றி சுற்றி நம்ம வந்து சினிமாவில் வந்து டிவோஷனல் மியூசிக்கை அலசி பார்த்தோம்னாக்கா மூணு வகையான வர்ஷிப் தான் இருக்கும். ஒன்று சைவம், இன்னொன்று வைஷ்ணவம், மூணாவது சாக்தம். இந்த மூணுத்தையும் பேஸ் பண்ணி வந்த பாடல்கள். அந்த பாடல்கள் என்ன மாதிரியான பக்தியை திரை இசை மூலமாக பரப்பியிருக்கு. அதில் முத்தமிழுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால், சில சைவ இலக்கியங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் இடம் பிடிச்சது. அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லை, உங்களுக்கே தெரியும். அதே போல் வைணவ இலக்கியங்கள், அதே போல் சாக்த இலக்கியங்கள். சைவ இலக்கியங்களில் எல்லாமே இசை வடிவமாக பாட தகுதி உள்ளவை, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். வைஷ்ணவத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். கிருஷ்ணருக்கு பாட்டுனாலே பிடிக்கும், எல்லாரும் அவரை சுற்றி பாடிகிட்டே இருப்போம். விஷ்ணுவுக்கு பாட்டுனா பிடிக்கும். சாக்தம், சக்தியை பற்றி எத்தனை ஸ்லோகங்கள், அத்தனை ஸ்லோகங்களும் ஒரே ராகத்தில் நம்ம மந்திரமாக உச்சரித்து பாடினா கூட அந்த ராகமும் அந்த இசையும் அந்த இயல் இசை நாடகம், இந்த முத்தமிழும் நமக்கு வந்து பக்தியின் வடிவத்தில் சினிமா தான் பெஸ்ட்டாக காட்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது சரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கைத்தட்டுங்கோ. ஏன் சொல்கிறேன்னா, முத்தமிழும் ஒரே இடத்துல இப்போ தனியாக ஒரு இலக்கிய பட்டிமன்றம் நடக்கும், தனியாக மியூசிக் கச்சேரி நடக்கும், தனியாக நாடகம் நடக்கும். அந்த மூணுத்தையும் சேர்த்து காட்டுற ஒரு அற்புதமான மீடியம் சினிமா. அந்த காலத்தில் ஸ்டேஜில் வந்து அப்படி இருந்தது, எல்லாம் ஒன்றா நடக்கும், பாடுவாங்க, ஆடுவாங்க, அவங்களே பேசுவாங்க இலக்கியத்துலேருந்து. இப்போ அது மாதிரியெல்லாம் இப்போ யாராவது நடிக்கிறவங்களே பாடினா பேசினா வேறு மாதிரி ஆகிடும், ஆக்சிடென்ட் ஆகிடும். அது மாதிரி அந்த விபத்துகள் நடக்காமல் நம்ம தவிர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் மொத்தமாக சினிமா அப்படின்னு எடுத்துட்டோன்னா முத்தமிழுக்கு அதுதான் வழி. அப்புறம் இந்த செட்டப், தப்பான வார்த்தையோ பரவாயில்ல, இந்த செட்டிங் அப்படி வச்சுக்கலாம். இன்னைக்கு ஏன் இதை இங்கே வச்சிங்க, ஏன் அதை அங்கே வச்சிங்கன்னு கேட்கக்கூடாது. இன்னைக்கு ஏகாதசி, அதனால சிவனுக்கு மத்தியஸ்தானம் கொடுத்தாச்சு. சங்கு சக்கரம் வைஷ்ணவத்தை, சக்தி தான் அவசரத்துக்கு கிடைக்கல, ரொம்ப ஒல்லியாக வீக் சக்தியாக இருக்குது, பரவாயில்ல, அது ஒரு சூலம், அதை வச்சுன்னு சக்தி மேனேஜ் பண்ணிக்கலாம். சாக்தம், வைஷ்ணவம், சைவம்னு சொல்லிட்டு எதுக்கு 2 முருகன் பாடினால் கேட்டால்னா அது என்னோட பர்சனல் அஃபெக்ஷன். பிகாஸ் இந்த 3 மதங்கள் தான் அதிகமாக சினிமாவில் பாடப்பட்டிருக்குனாலும் திரை இசையை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹிட் டிவோஷனல் சாங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முருகனை பற்றின பாடல்கள் தான். அதுக்கு முக்கியமான காரணம் 2 இசையமைப்பாளர்கள். முதல்ல ஜி ராமநாதன் சார், 2வது கேவி மகாதேவன் சார். இந்த 2 மாமேதைகளுக்கும் இந்த சபையில் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அடுத்த பாடலும் முருகனுக்கே சமர்ப்பிப்போமா. நான் சசி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, பட் இருந்தாலும் என்னுடைய திருப்திக்காக சைந்தவி ஜிவி பிரகாஷ், ஸ்ரீவர்தினி, என்ன சொல்லணும்னா ஸ்ரீவர்தினி கண்டசாலா இல்லை, ஸ்ரீவர்தினி கண்டசாலா சொல்லணுமா, சொல்லலாமா? ஓகே, ஸ்ரீவர்தினி கண்டசாலா. ஸோ யூ நோ ஃப்ரம் வேர் ஷீ இஸ் கமிங் ஃப்ரம். ஓகே, ஸ்ரீவர்தினி குச்சி, இசையமைப்பாளர் தமன் அவருடைய மனைவி. அதெல்லாம் இப்போதான் ரொம்ப சின்ன பொண்ணா 9ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து எங்கிட்ட பாடிட்டு இருக்கா. ஸோ ஸ்ரீவர்தினி. ஆர்பி ஸ்ரவன், அவனை சூப்பர் சிங்கர்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் இஸ் அ சூப்பர் சிங்கர், ஐ நோ தட். அவனை ஒரு 8 வயசு குழந்தையா நான் அடையாளம் கண்டிருக்கேன். விவரம் தெரியாத வயசில் பாஸ்போர்ட்டில் கையெழுத்து கூட போட தெரியாதனால சிங்கப்பூர் கூட்டு போய் பாட வச்சுருக்கேன். 3000 பேர் கூடிய சபையில் அசத்தி கைத்தட்டல் வாங்கினேன் ஸ்ரவன். நீ மறந்துட்டேன்னு தெரியாது, நான் மறக்க மாட்டேன். சந்தோஷ், என்னுடைய ஆஸ்தான வித்வான் சந்தோஷ் சுப்பிரமணியம், சேர்த்தலை ரங்கநாத சர்மாவுடைய சிஷ்ய பிள்ளை. ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் என்னோட யூஸ்வல் நந்திகள், கணேஷ், சித்திரவீணை. சிவன் கூட நந்தி இல்லாமல் 2-3 கோவிலில் இருப்பார். நான் இவன் எல்லாம் எங்கேயுமே போக மாட்டேன். இதுதான் என்னுடைய அதிகார நந்தி. வெங்கட், ராஜேஷ், குழந்தை மனம் மாறாத, பாருங்க என்ன மரியாதை. யாராவது எழுந்தாங்களா? என் புள்ள எந்திரிச்சு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கடா கைத்தட்டு. கேட்கலாம். தமிழ், தமிழ் என்றால் முருகன், தமிழ் என்றால் அழகு, முருகன் என்றால் அழகு.
இதை சொல்றதுக்கு இந்த பாட்டுக்கு பின்னாடி நிறைய தத்துவங்கள் இருக்கு. அந்த தத்துவங்கள் அப்புறம் பார்ப்போம். முதல்ல பாட்டை கேட்போம். தந்தைக்கு மந்திரத்தில் சாரப்பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற முருகா, மண்ணுக்கும் விண்ணுக்கும் சுவாமி என வந்த என் சுவாமிக்கும் நாதனே சுவாமிநாதா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரே சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரே சொல்ல சொல்ல இனிக்குதடா. பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, உள்ளமெல்லாம் உன் பெயரே சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் என்ற குமரன் என்று மனமொழி கூறும். முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் என்ற குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்று ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்று ஒன்று வாழ்த்திடும் போது, அதனுள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருளன்றோ கந்தா, உன் அருளன்றோ முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரே சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உலகிலாடும் தொட்டிலெல்லாம் உன் பெயர் கூறும், உண்மை பேசும் மொழிகளெல்லாம் உன் புகழ் பாடும். உலகிலாடும் தொட்டிலெல்லாம் உன் பெயர் கூறும், உண்மை பேசும் மொழிகளெல்லாம் உன் புகழ் பாடும். யுகங்களெல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, யுகங்களெல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, உன் முகமலரின் அழகில் மட்டும் முதுமை வராது கந்தா, முதுமை வராது குமரா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரே சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. ஸ்ரீவர்தினி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுக்கு இல்ல ஆண்டவனுக்கு இந்த குரல் கொடுத்தது. எவ்வளவு நாளாச்சு நீ பாடி இந்த மாதிரி மேடையில ஏறி? ப்ளீஸ் அவளை நீங்க என்கரேஜ் பண்ணுங்க, அப்பதான் அவ திருப்பி பாட வருவா. ஒரு அற்புதமான பிளேபேக் சிங்கர். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பாப்புலர் பாடல்கள் அவ பாடியிருக்கா, சினிமால எல்லாம் நிறைய பாடியிருக்கா. ஆனா இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா குழந்தைய பார்த்துட்டு கணவரை பார்த்துட்டு அவங்கெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. நீ பாட்ட பாரு. சிவம் சினிமாவில் எப்படி பார்க்கப்பட்டிருக்கு? தமிழ் சினிமாவில் வந்து ஏண்டா என்ன பண்ண சிவன் திடீர்னு டிஸ்கோ ஆடின்னு இருக்காரு. ஆடுறவர் தான், இந்த டான்ஸ் எல்லாம் ஆட மாட்டார். கன்ஃபியூஸ் பண்ணாத அவரை. சிவம் சினிமாவில் எப்படி பார்க்கப்பட்டிருக்கு? சிவன் நம்ம வந்து தம்புரா ஆஃப் பண்ண சிவனை சரணாகதி அப்படின்னு சில பேர் சொல்றோம்.
சிவனை நோக்கி சில வேண்டுதல்கள் இறைஞ்சுகிறோம், சிலது கேட்கிறோம், பிச்சை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறோம். சிவனை ருத்ரன்னு சொல்றோம். ருத்ரம்னா எப்பவுமே கோபமா இருக்கிறவன். ஆனா கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்குங்கிறது சிவனை வச்சு வந்த பழமொழின்னு தான் எனக்கு தோணும். ஏன்னா அவன் எவ்வளோக்கு எவ்வளோ கோவப்படுறானோ அவ்வளோக்கு அவ்வளோ அருள் புரிவான் அப்படிங்கிறது தான் சினிமாவில் வந்த சைவம் சார்ந்த, அதாவது சிவனை போற்றிய பாடல்கள் அதுதான் உணர்த்தி இருக்கு. அந்த காலத்தில் ஜி ராமநாதனுடைய சிவன் சார்ந்த பாடல்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேவிஎம் சார் போட்ட பாடல்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டஸ்டாக வந்த பாடல்களாக கூட இருக்கட்டும், சிவனிடம் சரணாகதி அடைஞ்சு அந்த ருத்ரத்தையும் கோபத்தையும் இறைந்து கேட்கறதா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட கேட்குறேன், உங்ககிட்ட பிச்சை கேட்குறேன், நீ என்னை காப்பாத்து அப்படின்னு கேட்டாலும் சரி, நான் சந்தோஷமா இருக்கேன், நீ என் வாழ்க்கையை பார்த்துக்கோ, என் குடும்பத்தை காப்பாத்துன்னு சொன்னாலும் சரி, இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்கு, நீயும் நல்லா இருக்கேன், நானும் நல்லா இருக்கேன், நீ அழகா இருக்க, நீ விபூதி பூசிட்டு இருக்க, எப்படி சொன்னாலும் அந்த காம்பசிஷன்ல ரௌத்ர ரசம் தான் ஓங்கி நிற்கும். அதுதான் சிவன் சார்ந்த பாடல்கள் தமிழ் சினிமாவில் வந்த பாடல்கள். உதாரணத்துக்கு 2 பாடல்கள் நாங்கள் பேக் டு பேக் பண்ணி காட்டுறோம். ரெடியா? உடுக்க ரெடியா? ஆமா, ரெடி இல்லையா? உடுக்க ரெடியா இருக்க? ரெடியா இருக்கா? டிஸ்கோ இல்ல, உடுக்க தானே சிவனுக்கு. இது ரொம்ப லேட்டஸ்ட் பாடல். ஆனா சமீப காலத்துல எல்லா மேடைகளிலும், அதாவது ஆர்டினரி லைட் மியூசிக், அதாவது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மன்மதராசா வந்துடும், அதை பத்தி கவலை இல்லை. ஆனா கச்சேரி இதுல தான் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு புனிதமான ஒரு பாடல். அதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால ருத்ரம் அந்த ஸ்லோகம், அந்த ருத்ர ஸ்லோகத்தை பயன்படுத்தி போடப்பட்ட ஒரே பாடல். அந்த கம்பீரத்தோட ஸ்ரவன் பாடுறியா? ரெடி? 1 2 1 2 3 4. हर 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 महादेव, हर 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 महादेव. भैरव रुद्राय महारुद्राय काल रुद्राय कल्पांत रुद्राय वीर रुद्राय रुद्र रुद्राय घोर रुद्राय अघोर रुद्राय मार्तांड रुद्राय अंड रुद्राय ब्रह्मांड रुद्राय चंड रुद्राय प्रचंड रुद्राय दंड रुद्राय सोम रुद्राय वीर रुद्राय भव रुद्राय भीम रुद्राय अदल रुद्राय विदल रुद्राय सुतल रुद्राय महातल रुद्राय रसातल रुद्राय तलादल रुद्राय पातालत्राय नमो नमः. ओम शिवोऽहं ओम शिवोऽहं रुद्रनामं भजेऽहम्. ओम शिवोऽहं ओम शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहं. वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारहार सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा शंभो शंभो शंकरा. ओम शिवोऽहं ओम शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहम्. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்கு ஆளாயினி அல்லே
செய்யலாமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை. அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை. அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இறைவா பித்தா பிறை சூடின்னு ஆரம்பிக்கிற அந்த வேகம், அந்த ரசம், அதை மெயின்டைன் பண்ணிருக்கிற இந்த கவிஞர் யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே எழுதினது யாரு? அடாடா, சிவன் இருக்கிற இடம் மாதிரியே இருக்கே அமைதியா. கவியரசர் கண்ணதாசன். அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை. அம்மை அப்பன்னு நம்ம சொல்றோம். அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை. அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னா நீ இல்லாம நான் இல்லைன்னு ஒரு வரியில சொல்லிடலாம். நீ இல்லாம நான் இல்லைன்னு அதை சொல்லறதுக்கு அவர் சூஸ் பண்ண வார்த்தைகள். அத்தன் இல்லாமல் அம்மை இல்லை. அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக. சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக. எந்தன் சந்ததியே உனக்கு அடிபணிய. கவியரசருக்கு தான் இந்த கிளாப்ஸ். கவியரசருக்கு இது போராது. கவியரசருக்கு இது போறவே போராது. அத்தனை தேவாரங்களிலும் என்ன சித்தாந்தம் சொல்கிறது? அதாவது நான் வந்து நீ போட்ட பிண்டம் தான் நான் என் உயிரோ ஊனோ நீ இல்லாமல் இல்லை. நான் இறந்தால் சாம்பலாவேன். அந்த நீ பூசிக்கொண்டிருக்கும் அந்த திருநீர் உடம்பெல்லாம் பூசிட்டு இருக்கிற சாம்பல் தான் நாங்கெல்லாம் ஆக போறோம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை வந்து ஒரு சரணத்துல சொல்லக்கூடிய கவியரசருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நாம கைத்தட்டியே ஆகணும். பக்தி ரசம் பண்ணும்போது கொஞ்சம் காதல் ரசமும் வரணும் இல்லையா? சினிமா தானே. சினிமாவில் வந்து லவ் வரலன்னு அப்படி நிஜ வாழ்க்கையிலே வருது. சினிமாவில் வரக்கூடாதா? சினிமாலேருந்து தான் இங்கே வந்ததுன்னெலாம் சொல்லக்கூடாது. காவிய காதல் இருக்குது. ஆதாம் ஏவாள்லேருந்தே காதல் தான். அதனால் சினிமானால யாரும் கெட்டு போகல. சினிமானால திருந்தினவங்க வேணா இருக்காங்க. அதனால் சினிமானால கெட்டு போயிட்டான்னு சொல்ல வேண்டாம். காதல் அப்படின்னா சிவனை பற்றி பாடின்னு இருக்கோம் இல்லையா? சிவகாமி மகனுக்கு யார் மேலே காதல்? ஐயோ, அது கன்ஃபியூஷன். 2 பேர் மேலே இல்லை. சரி, இது வள்ளி அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? தேவயானையும் யாரோ ஒருத்தர் யாரோ லவ் பண்ணுறாங்க. மொத்தம் முருகருக்கு லவ் லெட்டர் எழுதுறதுக்கு 1000 வழி இருக்குது. நம்ம எழுதலாம், போஸ்ட் பண்ணலாம், இமெயில் அனுப்பலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம். அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஒரு வீணையை வச்சுட்டு சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. இந்த பாட்டோட உண்மையான கதை தெரியுமா யாருக்காவது? ஏன் இந்த பாடல் எந்த சந்தர்ப்பத்தில் எழுதுனாங்கன்னு? அந்த ஜென்ரேஷன் நரச்சத்தல அத்தனை பேரும் கை தூக்குவீங்களே. நான் அப்புறம் வரேன். சின்ன பசங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணேன். தெரியாது, எனக்கு தெரியும். ஹம்மிங்லேருந்து எடுத்து பண்ண.
அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தூக ஏதடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தூக ஏதடி. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை. கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை. பெண் என பூமியில் பிறந்த பின்னாலே வேலை வணங்காமல் வேறென்ன வேலை. பெண் என பூமியில் பிறந்த பின்னாலே வேலை வணங்காமல் வேறென்ன வேலை. நெஞ்சே தெரியுமா அன்றொரு நாளிலே, நெஞ்சே தெரியுமா அன்றொரு நாளிலே, நிழலாடும் விழியோடும் ஆடினானே. அந்த நிழலாடும் விழியோடும் ஆடினானே. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தூக ஏதடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தூக ஏதடி. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம், அந்த சிவகாமி மகனிடம், அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. சைந்தவி, உங்க மாமியார் பேர் என்ன? காஞ்சனா. காஞ்சனாவா? காஞ்சனா காஞ்சனாவா? ஸ்லாஷ் ரெஹன். இல்ல பாவம். இப்போ வந்து அவருடைய கணவர் ஜிவி பிரகாஷ் தெரியும், பிரபல இசையமைப்பாளர் நடிகர். இப்போ அவன் நிலைமையும் அப்படிதான் இருக்கு. யாராவது போய் ஜிவி கிட்ட நான் ஒருத்தி வீட்டில் இருக்கேன்னு சொல்லணும், அந்த அளவுக்கு பிஸியா சுத்தின்னு இருக்கார். இதனால அவர் ரியல் லைஃப் சுச்சுவேஷன் தான் இப்போ அவள் பாட்டா பாடியிருக்கா. சைந்தவி பிரகாஷ், ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் சைந்தவி. நமஸ்காரம் சார், தேங்க்யூ ஃபார் கமிங். உனக்கு யார் நான் சொன்னேன்? நமசிவாயம் அதை எப்படி சொல்றதுங்கிறதுல நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அந்த கதை சிவகாமி மகனிடம் எழுதினோட என்னது சொல்லுங்க. போகாதீங்கன்னு எழுதினாரு, கரெக்டா? போங்கன்னு எழுதினாரா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தரேன் சார். அடுத்த எம்எல்ஏ நீங்க தான் சார். ஆழ்வார்பேட்டைக்கு நீங்க தான் எம்எல்ஏ அடுத்தது. உண்மை. இது அரசியல் சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி கண்ணதாசன் வந்து அந்த பாட்டை அந்த படத்துக்காக யூஸ். இந்த பாடலுக்கு இசை யாருன்னு தெரியும்ல? கோவர்தனம் சார். இன்னும் இருக்கார். எல்லாரும் கோவர்தனம் இறந்துட்டார் அப்படின்னு வதந்தி. இன்னும் உயிரோட இருக்கார், சேலத்தில் இருக்கார். என்னைக்கு திரையில யாரு பழைய பாடல்கள் பாடினாலும் மறக்காம ஃபோன் பண்ணி ரொம்ப நன்றிமா, என் கண்ணு கலங்கிட்டுன்னு சொல்லுவார். ஒரு மியூசிஷியன் வாயிலேருந்து இன்னொரு மியூசிஷியனை பாராட்டுறது ரொம்ப பெரிய விஷயம்.
அது அந்த காலகட்ட இசைக்கலைஞர்களோட போச்சு. கோவர்தனம் சார் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு. ஆமாம் சார், நான் தான் பூதம், இதான் பட்டணம். யூ ஆர் எக்ஸாக்ட்லி ரைட். இதுங்கெல்லாம் பூதம் மாதிரி பாடுறது, அதனால ஒன்று வச்சுக்கலான்னு வச்சுட்டு இருந்தேன். நமசிவாயம்னு சொல்கிறது சரியா, நமச்சிவாயம்னு சொல்கிறது சரியா அப்படின்னு இந்த தமிழுக்கும் இந்த தமிழை சரியாக உச்சரிக்கிறவங்க, தமிழை தப்பாக உச்சரிக்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை வரும். ஆனால் நம்ம அந்த மாதிரி ஆராய்ச்சிகளுக்கு போகாமல் அதை சொல்லும்போது என்ன எனர்ஜி வருது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஓம் அப்படின்னு எழுதுறவங்க எல்லாருமே வந்து ஓன்னு எழுதிட்டு பக்கத்தில் இம்முன்னு போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. ஏன்னா ஓ என்கிற உயிர், இம் என்கிற மெய் வந்து உள்ள அடக்கினா தான் உலகம் உய்யாமல், அதாவது உலகம் கெடாமல் இருக்கும். அதனால் ஓன்னு எழுதினா அதுக்குள்ளேயே குட்டியாக இம்முன்னு போடுங்க. உயிருக்குள்ள மெய்யை அடக்கினா தான் உலகம் உருப்பிடும். அதுதான் அந்த ஓமுக்கு தாத்பரியம். ஓம் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை யூஸ் பண்ணி நிறைய பாடல்கள் திரைப்படங்களில் வந்திருக்கு. இங்கே நாங்கள் டான்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால, ஆடலுக்கு அரசன் இல்லையா சிவன், அதனால் எந்த சினிமாவில் வந்து டான்ஸர் ஒரு சப்ஜெக்டாக வந்தாலும் அதில் கண்டிப்பாக நடராஜனும் சிவனும் சிவன் சார்ந்த பாடல்களும் இருக்கும். அந்த டான்ஸ் செக்மெண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ருத்ரத்தை வந்து அழகாக காட்டின சாய் சந்தோஷ், அவனுக்கு முதல்ல கை தட்டுவோம். அவர் மறுபடியும் வருவார் ஏதோ ஒரு சிவனுக்கு. இப்போ ஓம் நமசிவாய. தங்க நிலாவினை அணிந்தவா ஆடுகிறேன் பூர்ணோதயா அருள் இல்லையா. அதாவது இது வந்து இந்த பாடல் எழுதுறது ஏன் கஷ்டம்னு பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். இது நம்ம கேட்கும்போது அழகாக இருக்கும், ஆனால் இது எழுதுறது ரொம்ப கஷ்டம். அது நான் அப்புறமா நான் சொல்கிறேன். we can have the song.
பாட்டு ஏன் கஷ்டம்னா தெலுங்கு தெரியுமா உனக்கு? இந்த தெலுங்கு வெர்ஷன் தெரியுமா உனக்கு? அதை சும்மா அந்த பல்லவி மட்டும் பாடு. அந்த ஸ்ருதி மாத்தாதீங்க, சும்மா அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பாடு தெலுங்குல. மறந்து போச்சா? சந்திரகலாதர சந்திரகலா சஹ்ருதயா சஹ்ருதயா சந்திரகலாதர சஹ்ருதயா. ஓகே. ஏன் கஷ்டம்னா தெலுங்கு இந்த படம் சலங்கை ஒலி எல்லாருக்கும் தெரியும். சாகர சங்கமம்னு தெலுங்குல வந்தது, தமிழ்ல ரீமேக் பண்ணல, டப் தான் பண்ணாங்க. அப்ப டப் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டை வந்து சார் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன், பாட்டை வந்து ப்ளே பண்ணி லிப்சிங் பண்ணி தான் எழுத சொல்லுவாங்க கவிஞர்களை. எவ்வளோ பேருக்கு இது தெரியும்? அது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி இந்த மாதிரி சிவன் மாதிரி பக்தி பாடல்கள்லாம் வரும்போது சந்திரகலாதய சக்ருதயா அப்படின்னா தமிழ்ல இதே அர்த்தம் தான். தங்க நிலாவை அணிந்தவனே, தங்கமான ஒரு பிறையை அணிந்தவனே, ஆடுகிறேன் பூர்ணோதயா அருள் இல்லையா அப்படின்னு. இதே வரிகள் இதே மீனிங் வரணும்னு விஸ்வநாத் சார் சொன்னாராம். இதை வந்து சிங்க் பண்ணி எழுதியிருக்கார் வாலி சார். வாலி சார் எழுதின பாடல். ஸோ அவர் ஒரு பரம பக்திமான், அதை பற்றி சொல்ல தேவையில்லை. வாலி சாரோட பக்திக்கு நான் ஒன்றும் சாட்சி சொல்ல தேவையில்லை. அந்த பக்தியோட வெளிப்பாடு தான் இந்த ஓம் நம சிவாயா. அதுதான் சொன்னேன், இந்த பாட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம்னு. பக்தியை வெளிப்படுத்துறது தெலுங்குல சொல்லிட்டாங்க, தமிழ்ல எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பண்ணிட்டு வைஷ்ணவம் பண்ணலைன்னா சசி கோச்சிப்பான். எனக்கு சசி மேலே ஒரே ஒரு கோவம் தான். எனக்கு 2 ப்ரோக்ராம் கொடுப்பான் வருஷத்துக்கு. ஒரு ப்ரோக்ராம் நவம்பர், ஒரே மழை கொட்டும், நனைஞ்சிட்டு சொட்ட வந்து நிற்போம். 2வது நல்ல வெயில் விடுப்போம், வேர்த்து சொட்ட வந்து நிற்போம். அவனுக்கு இப்படி ஈரமாக ப்ரோக்ராம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். எனிவே, வைஷ்ணவத்தில் என்ன சிறப்பு தமிழ் சினிமா பாடல்கள்லன்னு பார்த்தாக்கா, சரணாகதி, உன்னை இறைஞ்சுகிறேன், உன்னை வந்து நீ என்னை சோதிச்சிட்டியே, நீ எனக்கு ஏன் இது கொடுக்கல, இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா சினிமாவில் வைஷ்ணவம் சார்ந்த பாடல்கள் பலதும் ராமனை பற்றியும் கிருஷ்ணனை பற்றியும் தான் இருக்குமே. அதனால ராமன்னா ராமனுடைய நல்ல விஷயங்கள், நல்ல கோலம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். கிருஷ்ணன்னா கேட்கவே வேண்டாம், விளையாடுறான், திருடுறான், பொம்பளையில கிண்டல் பண்ணுறான், இந்த மாதிரி பாடல்கள் தான் வரும். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பகவத்கீதையை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல் மறுபடியும் கவியரசரோட சிறப்புக்காக எடுக்கப்பட்ட பாடல். திருமால் பெருமைக்கு நிகரேதுன்னு ஒரு பாடல் உண்டு, எல்லாருக்கும் தெரியும். அந்த பாடலை வந்து பெருமாளே உந்தன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம்னு அந்த பாடலில் 10 அவதாரத்தையும் சொல்லிடுவாங்க திருமால் பெருமையில் அந்த பாட்டில். இந்த பாடல் பாடினப்பறம் தான் உங்களுக்கு தெரியும் என்ன சிறப்புன்னு. ராமன் அவன் வந்து பிறப்பில் ஒன்று தான்னாலும், அதாவது மனிதன், 50 காப்பியங்களில் சிறப்பே வந்து இந்து, அதாவது இந்த சைவம் வைஷ்ணவம் சாக்தம் இதில் வந்து இதை சார்ந்த காப்பியங்கள் ஒன்றே ஒன்று தான் கம்பராமாயணம். அது ராமனுடைய சரித்திரம். ஏன்னா மனிதனுக்கு மனித வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை சொன்ன சரித்திரம்ங்கிறதுனால அந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான சரித்திரங்களை சொன்னவன் என்னென்ன கோலங்கள் கொண்டான் அப்படிங்கிறத ஒரே பாடல்ல சொல்ற ஒரே பாடல். அதை எழுதின ஒரே மகா கவிஞர் கவியரசர். அது என்ன பாடல்மா? ராமன் எத்தனை ராமனடி, ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி, தேவன் ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி, தேவன் ராமன் எத்தனை ராமனடி.
எத்தனை ராமன், கல்யாண ராமன், கோதண்ட ராமன், சீதா ராமன், எல்லா ராமனுக்கும் வந்து ஒரே பாடல்ல விளக்கம் கொடுத்த கவியரசர் கண்ணதாசனுக்கு மற்றும் ஒரு முறை திரை இசை பாடல்கள் எழுதுறவங்க அவர் தான் வந்து நிறைய கண்ணன் பாடல்கள் பக்தி சொட்ட சொட்ட எழுதியிருக்காரு. ஸோ கவியரசர் வந்து உண்மையிலே ஒரு வெறும் கவிஞர், கவியரசர் அப்படின்னு நிறுத்தினாம ஒரு புலவர் அப்படிதான் சொல்லணும் அவரை. லக்ஷ்மி வந்தாச்சு. ஆமா, எனக்கு இன்னும் வரல சார், இப்பதான் வந்துட்டு இருக்கு. சசி கவனிக்கவே இல்லை. லக்ஷ்மி வந்தாச்சா, எனக்கு இன்னும் வரல. லக்ஷ்மி பார்த்துட்டீங்கன்னா சரி, கவனிச்சுட்டீங்கன்னா சரி. சக்தி, சக்தி கொடு அப்படின்னு யாரை கேட்போம்னு கேட்டா, நம்ம எந்த கடவுள்கிட்ட கேட்டாலும் கடவுளே இந்த கட்டத்தை தாண்டி போக எனக்கு சக்தி கொடு அப்படின்னு கேட்போம். ஆனா சக்தி கிட்ட போய் யாருமே சக்தி கொடுன்னு கேட்டு பாடினதே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னு தெரியாது. நம்ம யாருமே வந்து சக்திகிட்டயோ அம்மன் கிட்டயோ போய் அம்மா தாயே எனக்கு சக்தி கொடுன்னு கேட்க மாட்டோம், எனக்கு முக்தி கொடுன்னு தான் கேட்போம். அது ஏன்னு தெரியாது. ஏன்னா சக்தி அங்க இருக்கு, அதை அவ எப்படி கொடுத்துருவான்னு we take it for granted. ஸோ சக்தி வாய்ந்த அம்மனை, அந்த சாக்தத்துக்குள்ள நுழைய போறோம். அந்த சாக்தத்தை வரவேற்க ஸ்ரீவர்தினி கேப் விடாம ரெடி. சாக்தத்தை வர வைப்போம். எப்படி அம்மனை எப்படியெல்லாம் சொல்லி வர்ணிக்கிறார் வாலி சார். ரெடி? 1 2 1 2 3 4. வாலி சாரோட இந்த பாடல் மாசரு பொன்னே வருக. எவ்வளவு பேர் இங்க திருநெல்வேலியை சேர்ந்தவங்க? தெரியாம கேட்டேன் மாமா, சாரி. திருநெல்வேலின்னா இங்க பாஞ்சு குறிச்சோட ஒரு 2-3 பேர் இருக்காங்க. நெல்லையில காந்திமதி அம்மன் அவங்களுக்காக வெளியிட்ட சமீபத்துல 3 வருஷங்களுக்கு முன்னாடி காந்திமதி அம்மன் மேல வெளியிட்ட பக்தி பாடல் தொகுப்புல
இயற்றியவர் வாலி அப்படின்னு போட்டு மாசர் பொன்னை வருக பிரிண்ட் ஆகி பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ ஒரு திரை இசை பாடல் சக்தியை பற்றி பக்தி மார்க்கமா எழுதுனா அது இலக்கியத்தை இடம் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த பாடல். இன்னைக்கு நீங்க யாராவது திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அல்வாவை வாங்கிக்கோங்க, கூடவே ஒரு காந்திமதி அம்மன் புக்கு வாங்கிக்கோங்க. அல்வா என்கிட்ட கொடுத்துருங்க, புக்கு நீங்க வச்சுக்கோங்க. சக்தி நம்ம பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, சக்தி சார்ந்த இலக்கியங்கள் நம்மள்ட்ட அதிகம் கிடையாது. ஆனா சக்தி சார்ந்த ஸ்லோகங்கள் சமஸ்கிருதத்துல ஜாஸ்தி. இலக்கியங்கள், இலக்கிய வடிவங்கள், அம்மனுடைய திருவிளையாடல், அந்த மாதிரி கதைகளோ அந்த கதைகளை சார்ந்த பாடல்களோ அதிகம் கிடையாது. ஆனா ஸ்லோகங்கள், ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு தாத்பரியம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், சௌந்தர லஹரி தெரியும், நிறைய அபிராமி அந்த அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. சமஸ்கிருதக்கு ஸ்லோகங்கள் அம்மன் பேர்ல அதிகம். நம்ம வந்து கருமாறி உருமாறி அப்படின்னு ஒரு மாதிரி தான் வந்து நம்ம உருமாறின்னு சிவனை சொல்லுவோம். எந்த நேரத்துக்கு இருந்தாலும் உருமாறி திருவிளையாடல் பண்ண சிவன் கருமாறி அம்மன்னு சொல்லுவோம். வேஷதாரி கிருஷ்ணனை சொல்லுவோம். இப்போ வேற என்னென்னமோ மாறியெல்லாம் பாட்டு வந்துட்டு இருக்கா, அதெல்லாம் இந்த ஸ்டேஜில் நாங்கள் பாட மாட்டோம். சும்மா மாறிங்கிறதுனால சொல்லிட்டு இருக்கேன். வேற மாதிரி ஏதாவது காதில் போயிட போகிறது, அது ஒன்றும் இல்லை. சௌந்தரிய லஹரி என்னும் சிறப்பான ஒரு ஸ்லோகம். சௌந்தரிய லஹரியை ஆதிசங்கரர் அருளை பெற்றி அது பல வீடுகளில் வந்து சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க மட்டுமே பாடிட்டு இருந்தாங்க. சமஸ்கிருதம் படிக்க தெரிஞ்சவங்க, அதை தமிழில் எழுதி படிக்க தெரிஞ்சவங்க, சுத்தமான உச்சரிப்பு இருக்கிறவங்க மட்டுமே, சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டுமே படித்து மகிழ்ந்த சௌந்தரிய லஹரியை ஒரு பாமரன் ஒரு டீ கடையில் போட்டு மனப்பாடமாக பாட வச்ச பெருமை இசைஞானி இளையராஜாவை சேரும். சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும் நசே தேவம் தேவோ நகலு குச்சலக ஸ்பந்தித்துமபி அதஸ்துவாம் ஆராத்யாம்னு சேர்த்து பாடுவாங்க. அப்படி பாடக்கூடாது. அதஸ்துவாம் ஆராத்யாம் அப்படி பிரிச்சு பாடணும். அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிரபி. பி அது சின்ன, அந்த பா பி அது பிரபி. பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம கிருத புண்ணியக. கதம கிருத புண்ணியகன்னு சொல்லக்கூடாது, கதம கிருத புண்ணியக பிரபவதி. இப்படிதான் அந்த ஸ்லோகத்தை பாடணும். இது யாருக்கு தெரியும், யார் கற்றுக் கொடுத்தாங்க அதெல்லாம் தெரியாது. டீ கடையில் போய் ஒருத்தனை கேட்டிங்கன்னா அவன் பாட்டு பாடின்னு இருப்பான். சிவ சத்யா யுக்தோ யதி பவதி. அவன் சரியா உச்சரிக்கிறானாங்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. அவன் பாடுற சௌந்தரிய லஹரி அம்மன் காதில் நிச்சயமா உதிக்கும். நம்ம கேட்கலாம். அந்த சிவசக்தியா யுக்தோ சாக்தம் அண்ட் ஜனனி ஸ்ரவன். शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अथस्त्वा आराध्या हरिहर विरञ्चादि बिरपि प्रणम्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति जननी जननी जगमनी अगमनी जननी जननी जगमनी अगमनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जननी 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 अगमनी जननी 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 ஒரு மான் மருவும் சிறு பூந்திரையும்
சடைவார் குழலும் இடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே ஜகன்மோகினி நீ சிம்ஹவாகினி நீ ஜகன்மோகினி நீ சிம்ஹவாகினி நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜனனி 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 ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயமாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயமாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே பல தோத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் பணிந்தேத்துவதும் மணி நேத்திரங்கள் சக்தி பீഠமும் நீ சக்தி பீഠமும் நீ சர்வமோக்ஷமும் நீ சக்தி பீഠமும் நீ சர்வமோக்ஷமும் நீ சக்தி பீഠமும் நீ சர்வமோக்ஷமும் நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜனனி 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 ஜகம் நீ அகம் நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ கிருத்திகா சுரஜித், ஆரபி பத்ரி. கிருத்திகா சுரஜித்தோட மைஃபேர் தோடி எல்லாரும் பாத்தீங்களா? யாராவது பாத்தீங்களா? பார்க்கலையா? எல்லாத்துக்கும் குழந்தை மாதிரி கை தூக்கூடாது மாமா. வெரி பேட் மேனர்ஸ். அபிராமி அந்தாதி என்ற காப்பியத்தை பத்தி நம்ம பேசினோம். இலக்கியம் அப்படின்னு வரும்போது இயல், இசை, நாடகம்னா இயல் ஒரு அற்புதமான ஒரு தொகுப்பு, தமிழ் தொகுப்பு. அம்மன் பேர்லன்னா பாப்புலர், த மோஸ்ட் பாப்புலர் வந்து அபிராமி அந்தாதி தான். அபிராம பட்டருடைய கதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை. சரபோஜி மன்னர் வந்தார், இவர் தியானத்தில் இருந்தார். நிலா வருமானு கேட்டார். ஆமாம் வரும், இன்னைக்கு தான் பௌர்ணமின்ட்டார். ஆனால் அன்னைக்கு அமாவாசை. ஆனால் வரலைன்னா நான் உன்னை எரிச்சிருவேன்னார். அப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் தெரியும் இல்லையா, 100 கயிறு கட்டி ஊஞ்சலில் உட்காண்டார். அடியில் அக்னி குண்டத்தை வளர்த்தினார். ஒரு ஒரு ஸ்லோகமாக சொல்ல சொல்ல ஒரு கயிறா வெட்டின்ண்டே வந்தார். அப்புறம் அவர் போய் கடைசியாக நான் வந்து விழுந்து செத்துருவேன் நீ வரலைனா அப்படின்னு. எத்தனாவது ஸ்லோகத்துக்கு அப்புறம் வந்ததுன்னு தெரியுமா? 79. அது என்ன ஸ்லோகம் தெரியுமா? கரெக்ட். அந்த ஸ்லோகத்துடைய விழிக்கே அருளுண்டு அப்படிங்கிற அந்தாதி 79வது அந்தாதி முடிக்கும் போது
அம்மன் வந்து தன்னுடைய காது தோட்டை கழற்றி விட்டெறிஞ்சு அது நிலாவாச்சு அப்படிங்கிறது சரித்திரம். இப்போ இந்த விழிக்கே அருளுண்டு முடிஞ்ச உடனே அம்மன் ஏன் வந்தா அப்படிங்கிறதுக்கு சில பேர் இவ்வளோ பாடினாலே அதில் எல்லாம் நீங்கள் அபிராமன்றதை எடுத்து படிச்சிங்கன்னா 78 வரைக்கும் எல்லாமே எக்ஸ்க்ளமேஷனாக முடியும். அருளே விழியே அந்தாதினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த வார்த்தை முடியும், ப்ரீவியஸ் ஸ்லோகம் எதில் முடியுதோ அடுத்த ஸ்லோகத்தை அந்த முதல் வார்த்தையில் ஆரம்பிப்பாங்க. இந்த விழிக்கே அருளுண்டோட வார்த்தை, அதாவது கோவத்தின் உச்சத்தில் அபிராமி பட்டர் வந்து அவ்வளவு நேரம் அம்மனை புகழ்ந்து பாடின்னு இருந்தவர். அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. விழிக்கே அருளுண்டு பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே. நீ என்ன காப்பாத்தல, உன் விழியில அருள் இருக்குன்னு சொல்றா, அதை நம்பி நான் நிக்கிறேன், எங்க கயத்தை கட்டின்னு ஒரு கயிறா அறுந்துட்டு நான் நிக்கிறேன். என்ன இந்த பாழ் நரக குழியில தள்ளி இந்த கூட்டு, இந்த நரக கூட்டம், இவங்கெல்லாம் கடவுள் இல்லை நான் பொய் சொன்னேன்னு சொல்றான். இந்த நரக கூட்டத்துல என்னை தவிக்க விட்டுட்டு நீ வேடிக்கை பார்க்குற. இந்த பாழநரக கூட்டத்தில் இனிமேல் நான் வாழணுமா அப்படின்னு கேள்விக்குறியோட முடிகிற 79வது விருத்தத்துக்கு அப்புறம் அம்மன் காட்சி அளித்தார். அதுதான் விழிக்கே அருள் உண்டுவோட அந்த முடிஞ்ச உடனே ஏன் அம்மன் வந்தா அப்படிங்கிறதுக்கு. ஆனால் இந்த பாடல் சினிமாவில் இந்த பாடல் வந்தப்போ இந்த பாடலுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ண அந்தாதி வந்து மணியே மணியின் ஒளியே அப்படிங்கிற அந்தாதி. அது எத்தனாவது வேர்ஸ்ன்னு தெரியுமா? ஒரு 3 குறைச்சிக்கங்க. 27 - 3 24, 24th verse, 24வது verse. இது எதுக்கு இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இதோட ஒவ்வொரு அந்தாதிக்கும் ஒரு பலன் இருக்கு. ஒரு அந்தாதிக்கும் ஒன்று உண்டு. செல்வம் பெருக, பிள்ளை பெற, தாம்பத்தியம் சிறக்க அப்படின்னு உண்டு. இவன் பாட போற இந்த அந்தாதிக்கு என்ன சிறப்புன்னு கண்டுபிடிச்சு வைங்க. பாடி முடிச்சோடனே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அது என்ன. அந்த குறிப்பிட்ட அந்தாதியோட சிறப்பு என்ன, அது ஏன் சினிமாவில் இந்த பாடலுக்கு அவங்க யூஸ் பண்ணாங்க. கூகுள் இருக்கா? தட்டுங்க தட்டுங்க. ரெடி? மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த வணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி நில்லடி முன்னாலே நில்லடி முன்னாலே முழு நிலவினை காட்டு உன் கண்ணாலே சொல்லடி அபிராமி பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் முதல் செயல் அல்லவோ பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் முதல் செயல் அல்லவோ நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ இந்த சோதனை எனக்கல்ல உனக்கல்லவோ சொல்லடி அபிராமி
வாராயோ அருள்மழை தாராயோ வாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலமென வாராயோ அருள்மழை தாராயோ வானமிடிபடவும் பூமி பொடிபடவும் நடுவில் நின்றாடும் வடிவழகே கொடிகளாட முடிகளாட குடிபட எழுந்தாட வரும் கலையழகே பிள்ளை உள்ளம் துள்ளும் வண்ணம் பேரிகை கொட்டி வர மத்தளமும் சத்தமிடவாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலமென வாராயோ அருள்மழை தாராயோ செங்கையில் வண்டுகளின் கலினென்று ஜெயம் ஜெயம் என்றாட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட இரு குங்கை கொடும் பகை வென்றனமென்று குழைந்து குழைந்தாட மலர் பங்கயமே உனை பாடிய பிள்ளை முன்னிலவு எழுந்தாட விரைந்து வாராயோ கனிந்து வாராயோ எழுந்து வாராயோ 2007 சந்தோஷ் என் கூட ராகமாலிகா பாட வந்தப்போ இதே 5 அடி தான் இருந்தான். இத்தனை வருஷம் கழிச்சு அதே 5 அடி தான் இருக்கான். ஆனால் அந்த மௌலி சார் டயலாக் மாதிரி இத்தினூன் உடம்புக்குள்ளே எவ்வளோ பெரிய குரல். சந்தோஷ் யாரோ பின்னாடி ஏறி வந்து கண் கலங்கி சொல்லிட்டு சின்ன வயசு டிஎம்எஸ் பார்க்குற மாதிரி இருக்குன்னு. இருக்கட்டும் சந்தோஷ், உண்மையா ரொம்ப பெரிய வார்த்தை, ரொம்ப பெரிய வார்த்தையா? ஒரிஜினலுக்கு மேலே சரி, உன் உருவத்துக்கு சின்னதாக வச்சுக்கலாம். சின்ன வயசு இல்லைடா, டிஎம்எஸ் தான்டா, வச்சுக்கோ. அவர் ஆத்மா எங்க இருந்தாலும் உன்னை வாழ்த்தும். நிஜமா சொல்றேன், ஆத்ம சுத்தியோட சுதி சுத்தமா டிஎம்எஸ் சாங்ஸ் இவ்வளவு அழகா பாடுறதுக்கு ரொம்ப சில பேர் தான் இருக்காங்க. சந்தோஷ், வண்டர்ஃபுல். அது பாடலுடைய அர்த்தம் ஆஸ் யூஷுவல் கண்ணதாசன், பல்லுயிரும் தந்த பரமனுக்கே, பரமன் படைத்த உயிர்களுக்கே சக்தி கொடுக்கிறவன் நீ தானே. நீ பரமன் வந்து படைக்கலாம், ஆனால் வந்து உயிர் கொடுக்கலாம், பிரம்மன் வந்து படைக்கலாம், ஆனால் அதுக்கு சக்தி கொடுக்கலன்னா அது வெறும் பிண்டம் தானே. இப்போ நீ வந்து எனக்கு சக்தி கொடுத்து இந்த உலகத்துக்கு நீ இருக்கேன்னு நிரூபிக்கலைன்னா நீயும் அதே தான் சொல்கிறார். அம்மனுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி வாடி போடின்னு இஷ்டத்துக்கு மரியாதையெல்லாம் பேசுவோம். அம்மனை மட்டும்தான் நம்ம வந்து ஆடியில் வந்து இந்த இப்போல்லாம் ஆடி ரொம்ப மோசமாக போயிடுது, ரொம்ப ரொம்ப பேடித்தனமாக கேடித்தனமாக ஆயிட்டுருக்கு ஆடி திருவிழா. அது இல்லை, ஆடி வந்து எதுக்கு பண்ணான்னா ஏழைகளுக்கு கூழ் வார்த்து ஆடி வந்து இந்த மாதத்தில் அம்மன் மனசு குளிர்விக்கணும். ஆடி வந்து வேற அதெல்லாம் இந்த மேடையில் சொல்ல முடியாது, எதுக்கும் சரிப்படாது. அதனால் அம்மனையாவது தொழுது சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து மொதல் பாட்டு தான் பக்தி பாட்டு, அப்புறம் பார்த்தா ஐயோ கடவுளே, போன வருஷம் ஆடி திருவிழா யாரோ ஒருத்தர் மைக்கில் ஷாக் அடித்து செத்து போயிட்டாராம். நான் சொன்னேன், அம்மனுக்கே கோவம் தாங்கலப்பா, விட்டுருங்க அந்த அம்மா அப்படி தெரு தெருவாக மைக் செட் போட்டு சாவடிக்காதீங்க. நிஜமாக தான் சொல்கிறேன். கதா காலக்ஷேபம் என்னும் ஒரு ஆர்ட். எது? ஆதிபராசக்தி. ஆமாம் சார், நீங்கள் இனிமேல் அடுத்த வாட்டி என் கூட ஆங்கர் பண்ணுங்க சார். அந்த பக்கம் ஓரமாக உங்களுக்கு ஒரு மேடை போட்டுடுறேன். பாடி முடித்தோடனே இந்த பாடலை பற்றிய தகவலை இவர் சொல்லுவார். உங்கள் பேர்? காசி விஸ்வநாதன் அவர்கள் இந்த பாடலை பற்றிய தகவலை சொல்லுவார். மேலும் தகவல்கள் அறிய அதை உறுதி செய்ய கூகுளை தட்டவும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கும் தெரியாது அவர் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு. நான் எப்படி அவரை நம்புறது? நான் காசியை நம்புறதில்லை, விஸ்வநாதனையும் நம்புறதில்லை. கதா காலக்ஷேபம் என்னும் ஒரு ஆர்ட் சினிமாவில் ரொம்ப அழகாக சில விஷயங்கள் சில பாடல்களில் வந்திருக்கு. ஒரு கதா காலக்ஷேபத்தில் ராமனுடைய கல்யாண கதை சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் அப்படியே ஒரு பேக்கிங் கொடு பார்க்கலாம் ரீதி கோலைக்கு. சும்மா ஒரு பேக்கிங் சாஃப்டா என்னோட பேச்சுக்கு ஒரு பிஜிஎம் மாதிரி. கல்யாணத்துக்கு ரீதி கவலை சிறந்த ராகமா எனக்கு தெரியாது, அது எக்ஸ்பர்ட்ஸ். சார் அம்மிக்கு வாசிக்கிறார், நீங்க ஏன் சார் ஏற்றி விடுறீங்க? கல்யாணத்துக்கு ரீதி கவலை ஏற்ற ராகமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆனந்த பைரவி ஏற்ற ராகம் தான். ராமனுடைய சரித்திரம் பல கட்டங்கள் அழகா தான் இருக்கும். ஆனா பால்ய விவாகம்னு நம்ம இன்னைக்கு ஒதுக்கி வைக்கிற விஷயம் ராமாயணத்துல ரொம்ப அழகான விஷயம். ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆகும்போது 2 பேருமே 15 வயசுக்கு கீழே அப்படின்னு சொல்றது கம்பராமாயணமும் சொல்றது, வால்மீகி ராமாயணமும் சொல்றது. அந்த அழகான திருமணத்துல வந்து காதல் கிடையாது, ஆனா தெய்வீகம் இருக்கு. அந்த தெய்வீகம் ஒரு பாடல்ல அந்த கல்யாண காட்சியா வருது. இந்த பாடலுக்கு இந்த கல்யாண காட்சி வந்து எதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா, ஒரு விதவை மறுமணத்துக்கு இந்த பாடல் உபயோகப்பட்டிருக்கு.
ஒரு குழந்தையோட நிர்கதியா நிக்கிற ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுக்க ராமனுடைய சரித்திரமும் அந்த கதாகாலட்சேபமும், அந்த கதாகாலட்சேபத்தோட இறுதியில் மனநலம் குன்றியவன் என்று சொல்லப்படும் ஒரு முற்போக்குவாதி ஒரு விதவைக்கு, ஒரு கைம்பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கிறான். அது ராமன் சீதா கல்யாண பாடலாக முடிகிறது. இந்த அழகான படத்தை எடுத்த எல்லாருக்கும் கை தட்டலாம், ராஜா சாருக்கு கை தட்டலாம், பாலு சாருக்கு கை தட்டலாம். ஆனா இந்த படத்தை எடுத்த அந்த மாமேதை கே விஸ்வநாத் சார், சிப்பிக்குள் முத்து என்கிற அந்த அற்புதமான காவியம், அந்த கதாகாலட்சேபத்தை நாமெல்லாம் பாட்டு ஓஹோன்னு ராமா ஸ்ரவன் சொல்லு ஃபுல்லா. அவனே இயல், அவனே இசை, அவனே நாடகம். அது பண்ண அவனால முடியும்னு எனக்கு தெரியும். அதனால உங்ககிட்ட நம்பி அதை ஒப்படைக்கிறேன். என்ஜாய் பண்ணு. ராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். அலங்கார சீதை அழகரசாடும் கோதை, அலங்கார சீதை அழகரசாடும் கோதை, விழி கண்டு குடி கொண்டு, அவள் விழி கண்டு குடி கொண்டு மணமாலை தந்த ராமன் கதை கேளுங்கள். சீதையின் சுயம்பரம் நிச்சயிக்கப்பட்ட நாளிலே ஜனகனின் மண்டபத்தில் மாலை ஏந்தி வந்த ஜானகியை வெண்ணிலா மண்ணிலா வந்ததென்று மன்னவர்கள் எல்லாம் பார்க்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கண்டெடுத்து பார்க்க மாட்டாரோ என்று கவலை கொண்டார்களாம் சீதாதேவியின் செல்ல தோழிகள். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். புலிகளில் வலம் கொண்ட புருஷர்கள் வந்திருந்தார், சானிதமபமகரி சயானையின் வலம் கொண்ட வேந்தர்கள் அங்கிருந்தார். சகரி கமனி தமனி புலிகளின் வலம் கொண்ட புருஷர்கள் வந்திருந்தார், தாம் தகிட தகஜனு தயானையின் வலம் கொண்ட வேந்தர்கள் அங்கிருந்தார். தகஜனு தகதிவி தோளிலும் மலையிலும் தூக்கிய வீரர் வந்தார். நீதமபமகரி இடைகளை கையில் பிடிப்பவர் பலர் இருந்தார். ஆஹா, நடந்தாள் சீதை நடந்தாள், விழி மலர்ந்தாள், சபை அளந்தாள். வரவு கண்டு அவள் அழகு கண்டு சிவதனசு நானும் வீணை போல இருந்தது. ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். வில்லொடிக்க அங்கு வந்த வேந்தர்தம் பல்லது உடைப்பட விழுந்தார், சிலர் எழுந்தார். வில்லொடிக்க அங்கு வந்த வேந்தர்தம் பல்லது உடைப்பட விழுந்தார், சிலர் எழுந்தார். தொடை தட்டி எழுந்தவர்கள் முட்டி தெரித்து விட சட்டென்று பூமியில் விழுந்தார். வில்லொடிக்க அங்கு வந்த வேந்தர்தம் பல்லது உடைப்பட விழுந்தார், சிலர் எழுந்தார். தொடை தட்டி எழுந்தவர்கள் முட்டி தெரித்து விட சட்டென்று பூமியில் விழுந்தார். காலும் நோக இரு கையும் நோக தம் தோளது நோகவே அழுதார். சிலர் இடுப்பை பிடித்தபடி சுடுக்கு எடுத்தபடி ஆசனம் தேடி அமர்ந்தார். ஆஹா, வீரம் இல்லையா, வில்லொடிக்க ஆண்கள் யாரும் இல்லையா. 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 கிருதகதை இதக்கத்தா திமித்தா. ராமபத்ராய ராம
தசரத ராமன் தான் தாவி வந்தான், வில்லையே ஒரு கண்ணால் பார்த்து நின்றான். ஹை! தசரத ராமன் தான் தாவி வந்தான், வில்லையே ஒரு கண்ணால் பார்த்து நின்றான். சீதையை மறு கண்ணால் பார்த்து நின்றான், சீதையை மறு கண்ணால் பார்த்து நின்றான். மறுநொடியில் வில்லெடுத்து அம்பு தொடுத்தான், மறுநொடியில் வில்லெடுத்து அம்பு தொடுத்தான். பட 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 ஒளியுடன் முறிந்தது சிவதனசு, அந்த ஒளியுடன் சிரித்தது அவள் மனசு. ஜெய ஜெய ராம் சீதாராம், தசரத ராமா ஜனகன் உன் மாமா. ஜெய ஜெய ராமா சீதையின் ராமா, தசரத ராமா ஜனகன் உன் மாமா. சீதா கல்யாண வைபோகமே, ஸ்ரீராம கல்யாண வைபோகமே. சீதா கல்யாண வைபோகமே, ஸ்ரீராம கல்யாண வைபோகமே. காண காண அழகாகுமே, இன்னும் ஆயிரம் கண் வேண்டுமே. காண காண அழகாகுமே, இன்னும் ஆயிரம் கண் வேண்டுமே. சீதா கல்யாண வைபோகமே, ஸ்ரீராமன் கல்யாண வைபோகமே. ஸ்ரீராமனே அதோ பாரப்பா, அலங்கார சீதை அழகரசாளும் கோதை, அலங்கார சீதை அழகரசாளும் கோதை. விழி கண்டு குடி கொண்டு, விழி கண்டு குடி கொண்டு மணமாலை தந்த ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ராமன் கதை கேளுங்கள், கதை கேளுங்கள், கதை கேளுங்கள். சீதா கல்யாணம் என்கிறது ஒரு பெரிய ஒரு நாடகமா ஒரு 15 நிமிஷத்துக்கு பண்ண, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பண்ணலாம், 2.5 மணி நேரத்துக்கு பண்ணலாம், ஒரு கதையா எழுதலாம். அதை ஒரு 5 நிமிஷத்துல ஒரு பாடலா சினிமாவில் காட்டி அதுக்கு வேற தாத்பரியம் திரைக்குள்ளே இருக்கலாம். ஆனா சீதா கல்யாணம் இவ்வளவுதான். ராமர் வந்தார், அங்க நிறைய பேர் இருந்தா, யாருக்காலும் வில்ல தூக்க முடியல, ராமர் வந்தார், பட்டுன்னு வில்ல உடைச்சிட்டார், கல்யாணம் நடந்தது. இவ்வளவுதான விஷயம். இதுக்கு ஏன் போட்டு வளவலன்னு இழுக்கிறீங்க? 6 நிமிஷத்துல நான் சொல்றேன் அப்படின்னு வாலி சார் எழுதின ஒரு அற்புதமான பாடல். Shravan, huge round of applause for Shravan. ஒரு பாடுறவங்களுக்கு வந்து பாட்டுக்கு நடுவில் பேச சொன்னா பாட முடியாது. நிறைய பேருக்கு தெரியும், பாடுறவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். பாடும் போது பேசுங்கன்னு சொன்னா, நானே மார்கழி மாவட்டத்தில் நடுவில் பேசுங்கன்னு ஐயோ பேசினா பாட்டு வராது சுபாமாங்க. பட் ட்ரூ. ஆனா ஒரு பாட்டை பாடின்னு ஒரு கதாகாலட்சேப வித்வான் மாதிரியே உனக்கு சரீரமும் நல்லா இருக்கு, சாரீரமும் நல்லா இருக்குடா. ஆனா கொஞ்சம் உடம்பு குறைக்கலாம், நீ ட்ரை பண்ணி குறைச்சிடும். 4 பேர் உட்கார்ற மேடையில 3 பேர் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. நீ உட்காந்து நல்லா சபை நிறைஞ்சு இருக்க, உன் சங்கீதமும் அப்படி சபை நிறைஞ்சு இருக்கு. வாழ்த்துக்கள். சைவம், த பிக்கெஸ்ட் ஆப்ரா அப்படின்னு சொல்லுவோம். த பிக்கெஸ்ட் ஆப்ராஸ் கோபாலகிருஷ்ண பாரதியோடதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரா அப்படின்னு சொல்லலாம். ஒரு சரித்திரம், நந்தனாருடைய சரித்திரம். நந்தனாருடைய சரித்திரம் வந்து பல பேருக்கு படிச்சு தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் கச்சேரிக்கு, அந்த காலத்து மனுஷர்கள் உடனே காசி விஸ்வநாதன் சார் நீங்கள் எழுந்துக்காதீங்க, நான் மற்ற வாழ்கிட்ட கேட்குறேன். அந்த காலத்தில் தண்டபாணி தேசிகர் சார் கச்சேரிக்கெல்லாம் போயிருக்கிறவங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எங்கள் அப்பா என்கிட்ட நிறையா சொல்லியிருக்கார். எங்கள் வீட்டில் நிறைய பேர் போய் கேட்டிருக்காங்க. நந்தனாருடைய பாடல்களை பிரசித்தி பண்ண எம்எம் தண்டபாணி தேசிகர் சார். இந்த சபையில் அவருக்கு நம்ம ஒரு சின்ன மரியாதை கைத்தட்டல் தெரிவிச்சுப்போம். தண்டபாணி தேசிகருடைய நந்தனார் சரித்திரம், அதில் வந்து நிறைய பாடல்கள், அழகான பாடல்கள். அது ஒரு அழகான சரித்திரம். நந்தனார் கதையெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை. அதில் முக்கியமான ஒரு கட்டம், ஒரு செய்ய முடியாத ஒரு வேலையை நந்தனார் கையில் ஒப்படைச்சிட்டு இதை எப்படி நீ செஞ்சிட பார்க்கலான்னா, நந்தனாருக்கு தெரியாமல் உட்காந்துருக்கார். அவருக்கு பதிலாக சிவன் வந்து ராத்திரி வேலி நிலத்தை விழுது. வேலிங்கிறது எவ்வளவு அளவுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு வேலி நிலம் அப்படின்னா எவ்வளோன்னு தெரியுமா? இட் இஸ் மோர் தேன் சம்
30-40 ஏக்கர்ஸ், அவ்வளோ. அது ஒரு வேலி நிலம் அப்படின்னா காணி நிலம்னு பாரதியார் கேட்குற, தம்மா துண்டு கேட்குறாருல, காணி நிலம்னா 24 கிரவுண்டு. பாரதியார் பயங்கர பேராசை பிடிச்சவர். ஒரு காணின்னா அவ்வளவு. அந்த மாதிரி தான் ஒரு வேலி நிலம். அந்த வேலி நிலத்தை சிவன் வந்து உழுதுட்டு போயிட்டார். நந்தியை விட்டு உழ சொன்னார். நந்தி வந்து வேலி எல்லாம் நன்னா நிலத்தை விழுது, எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக விளைஞ்சி ஃபஸ்ட் கிளாஸாக நிற்கிறது. முதலாளிக்கு வந்து ஒன்றுமே புரியல, எப்படி இந்த அதிசயம் நடந்தது அப்படிங்கும்போது அவருக்கு புரிஞ்சிருது கடவுள் தான். அப்போ அந்த முதலாளி வந்து நந்தனார்கிட்ட, எல்லாரும் இது தப்பாக நினச்சிட்டு இருக்கா. ஒரு நந்தனார் போய் சிவன்கிட்ட நந்தனார் சிவன்கிட்ட பாடுறது இல்லை இது. நந்தனார் தன்னுடைய முதலாளி கிட்ட சொல்கிறார், நீ எப்படி சிவன் அருளை பெறற, எனக்கு சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, என்னால் இல்லை, யாராலையும் சொல்ல முடியாது, இது ரொம்ப கடினமான வேலை, சிவனை அடையிறதும் சிவனுடைய பாதத்தை அடையிறதும் ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்வார். இந்த நந்தனார் சரித்திரம் தண்டமாணி தேசிகர் பாடின அதே டியூன் தான். ஆனால் சமீபத்தில் இசைஞானி இளையராஜா திருவம்பாவையும் நந்தனார் சரித்திரத்தையும் இணைச்சு ஒரு அற்புதமான ஒரு நாடக வடிவம், ஒரு நடன வடிவம் கொடுத்தார். அந்த நடன வடிவத்தில் ஒரிஜினலாக பார்ட்டிசிபேட் பண்ணவர் இங்கே இருக்கார், சாய் சந்தோஷ். நந்தனார் சரித்திரத்தோட ஐயே மெத்த கடினம், கண்களுக்கும் காதுக்கும் விருந்தாய். இப்போ சந்தோஷ், சாய் சந்தோஷ் அண்ட் சித்ரவீணா கணேஷ். நீ ஏன் திருவிழாவில் தொலைஞ்ச குழந்தை மாதிரி உட்காந்துருக்கு? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். சொல்லடி அபிராமி பாடினப்போ அதோடைய பேக்ரவுண்ட்ஸ் வந்தது இல்லையா, மாயமால கௌளை, அப்புறம் கேதார கௌளை, அப்புறம் கடைசியாக காம்போதி. அது மூணும் வந்து ஃபிலிமில் வந்தது வாசிக்கல, அவர் சொந்தமாக தான் வாசித்தார். அதுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராவஸ் வேணும். ஸோ இப்போது நம்ம நந்தனார் சரித்திரம் ஐயே மெத்த கடினம், கண்ணுக்கும் காதுக்கும் விருந்தாக. கடினம் உமதடிமை மெத கடினம், ஐயே மெத கடினம் உமதடிமை மெத கடினம், பொய்யாத பொன்னம்பலத்தைய இருக்குமிடம், பொய்யாத பொன்னம்பலத்தைய இருக்குமிடம், நெய்யாத மனிதர்க்கு உய்யாது கண்டு கொள்ளும், நெய்யாத மனிதர்க்கு உய்யாது கண்டு கொள்ளும், ஐயே மெத கடினம் உமதடிமை ஐயே மெத கடினம். மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போலே ஞானாதிபதி உண்டு, மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போலே ஞானாதிபதி உண்டு, பாருமே கட்டிக்காருமே உள்ளே சேருமே அது போதுமே, பாருமே கட்டிக்காருமே உள்ளே சேருமே அது போதுமே, ஐயே மெத கடினம் உமதடிமை ஐயே மெத கடினம், உமதடிமை ஐயே மெத கடினம், உமதடிமை ஐயே மெத கடினம்.
ஹாய் சந்தோஷ். இந்த ஓடிடாது இதுவா. இந்த ப்ரொடக்ஷனில் ஆக்சுவலி இவருக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த சாங் இருக்குன்னு சொன்னோடனே இந்த சாங் மட்டும் நான் வந்து ஆடுறேன்க்கா அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்து ஆடிருக்கான். ஸோ தட் ஷோஸ் ஹவு மச் அஃபெக்ஷன் ஹி ஹேஸ் டுவர்ட்ஸ் தி ஆர்ட் அண்ட் த சாங். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதில் எல்லாரும் நந்தனா சரித்திரம் பாடுற இந்த ஐயமெத்த கடினம் கச்சேரியில் பாடுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் இதுக்கப்புறம் முப்பாலம் தாண்டி வந்து பாடுவாங்க, கண்டாரம் கிடையாது பாடுவாங்க. இது முடிஞ்ச உடனே வர்ற வேர்ஸ் தான் ரொம்ப அழகு. நீங்கள் விளை வச்சிருக்கீங்களே இது எப்படி அப்படிங்கிறது மந்திரத்திலே போட்டு எந்திரத்திலே பாரு நீ தந்திரத்திலேயும் இல்லை அந்தத்திலே அவதானமே தானமே பலவீனமே பேசா மோனமே. இந்த அதிசயத்தை பார்த்து நீ வாய மூடிட்டு தான் இருக்க முடியுமே தவிர இது மந்திரத்தில் வந்ததா தந்திரத்தில் வந்ததா நீ ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. அதுவும் மெத்த கடினம் அப்படின்னு ஒரு சரணம் நடுவில் இருக்கு. இதை ஏன் யாருமே பாட மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. பாடுவீங்களா? இனிமே பாடணும். நீங்கள் இந்த சரணத்தையும் தயவு செஞ்சு பாடுவோம். என்ன அழகான ஒரு நேத்தங்கு பண்ணியது கிட்டது கிட்டி வர ஒட்டாது முட்டியது பாயும் முனை தேயுமே அது ஓயுமே அப்படின்னு ஒரு அற்புதமான சரணம் கூட இருக்கு. இது ஒரிஜினல் கோபாலகிருஷ்ண பாரதியோட காம்போசிஷன்ல இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம சைவத்தை தொட்டோம். வைஷ்ணவம்னு சொல்லும் போது கண்ணன்னு சொன்னா காதல், காதல்னு சொன்னா குறும்பு, திருவிளையாடல், ராதை, ஊடல், என்ன வேணா சொல்லலாம். அப்படி ஒரு அழகான ரசம் கண்ணனுக்கு இருக்கும்போது, கண்ணனும் ராதையுமாய் ஒரு கப்பிள் நம்ம கிட்ட இருக்கும்போது, ஏன் மண்டையாற்ற கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம். இந்த பாட்டு வந்து எப்படி சொல்றது, ஒரு தேவதை சரஸ்வதியை வந்து ஒரு தேவதை அவங்க வந்து ஜி ராமநாதன் வீட்டில் குடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த பாடலை கம்போஸ் பண்ணது ஜி ராமநாதன் சார். அந்த சரஸ்வதி தேவி நான் குடியிருந்தா இந்த வாத்தியத்தில் வந்து நான் வந்து இசையாக வருவேன், இந்த மாதிரி ஒரு பாடல் வரும்போது அது போகிற குரலுக்கு போகணுமேன்னு இந்த பாடலை பாடின ஜானகி அம்மாவோட குரலில் உட்காந்தாங்க. உண்மையா ப்ளீஸ் ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ ஹாவ் டு சே இந்த மாதிரி ஒரு தெய்வத்தின் தெய்வம். இந்த படம் 50களில் வந்த படம். காசி விஸ்வநாதன் சார் உங்கள் ரோல் நானே பண்ணிட்டேன். இந்த படத்துக்கு இசை ஜி ராமநாதன் சார். இந்த பாடலை பாடியது ஜானகி அம்மா. இந்த சங்கதிகளும் இந்த ஸ்ருதியில் இந்த ஒரிஜினல் ஸ்ருதியில் இந்த சங்கதியை பாடுறதும் சாதாரண விஷயம் இல்லை. ஜானகி அம்மா ஒரு வாழும் தேவதை. அஃப்கோர்ஸ் சுஷீலம்மா, பட் ஜானகி அம்மா வாழும் தேவதை. அவங்களுக்கு ட்ரிபியூட்டாக தான் நான் இதை போடுறேன். கிருஷ்ணனுக்கு இல்லை, ஜி ராமநாதனுக்கு இல்லை, கண்ணனுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜானகி அம்மாக்காக இந்த பாடல். ரெடி ஃபுல்லா. இந்த பாடலோட ஒரிஜினல் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து கணேஷ் எடுத்து வாசிக்கிறான். ஸோ வாசிக்கலாமா? ரெடி 1 2 1 2 3 4. தங்கமே
இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இறைவா வசை வருமே பாண்டி நாட்டினிலே இறைவா வசை வருமே பாண்டி நாட்டினிலே குழலி மணவாளனே உனது வீட்டினிலே வசை வருமே பாண்டி நாட்டினிலே குழலி மணவாளனே உனது வீட்டினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ கையிலே எனக்கேன் பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ வேருக்கு நீரூற்றி விளைக்கின்ற தலைவா உன் ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லை எனக்கில்லை உனக்கில்லை எனக்கில்லை உனக்கில்லை எனக்கில்லை நீ நான் என்கிற அகந்தை இல்லாது இருப்பவனுக்குத்தான் கடவுள் கண்ணுக்கு தெரியாமோ. அதனால தான் நிஷாதத்தை கனெக்ட் பண்ணி நீ நீ இசைத்தமிழ் அப்படின்னு எடுத்து பாடுறதுக்கு ட்ரை பண்ணோம். கண்ணன் மனநிலையிலேருந்து நிஷாதத்திலேருந்து இசைத்தமிழ் எடுத்து பாடு அப்படின்னு சொன்னேன். ஸோ எது இங்கே பாருங்க, நான் எதாவது சொன்னேன், காசி விஸ்வநாதன் நம்பாதீங்க, தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்காரு. இது திருவிளையாடல் சார், இது திருவிளையாடல். கண்ணன் மனநிலை தெய்வத்தின் தெய்வம், தட்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பக்தி தத்துவத்தை பார்த்தோம்.
எல்லா பக்தி தத்துவமும் சாக்தமா இருந்தாலும் சரி, வைஷ்ணவா இருந்தாலும் சரி, சைவமா இருந்தாலும் சரி, சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது சொல்ற விஷயங்கள் வந்து கடவுள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறத விட மனிதநேயம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சினிமா என்பது சமூகத்துக்கு ஒரு கருவி, சமூகத்துக்கு செய்தி சொல்ற ஒரு கருவி. அதுல நீங்க பக்தி மார்க்கத்தை பரப்புறதை விட மனிதநேயத்தை பரப்புறது தான் முக்கியம் அப்படின்னு இயக்குனர்களும் நினைச்சாங்க, பாடலாசிரியர்களும் நினைச்சாங்க, இசையமைப்பாளர்களும் நினைச்சாங்க. அதுதான் இன்னைக்கு நீங்க எல்லா பாடல்களும் கண்ணனை பத்தி பாடினாலும் சரி, கண்ணன் மணலியேங்கிறது ஒரு காதலை பற்றி, சைவம்னா ஒருத்தர் இன்னொருத்தட்ட இறையறதை பத்தி, ஒருத்தர் கடமையை பற்றி, சக்தி கொடுக்கறத பத்தி, இந்த மாதிரி விஷயங்கள். எப்பவுமே சொல்லுவாங்க ஆத்திகர்கள் கூட நரகத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு, ஆனா நாத்திகர்கள் சொர்க்கத்துக்கு தான் போவாங்கன்னு. ஏன்னா ஆத்திகன் வந்து தான் தெய்வம் நம்புறோம், தெய்வம் ஏதாவது கொடுக்கலன்னா நம்ம கோச்சின்னு திட்டுவோம், நீ எல்லாம் ஒரு கடவுளா, உனக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கான். நாத்திகனுக்கு அந்த கவலையே கிடையாது, அவன் தான் கடவுளே இல்லைங்கிறானே, அவனால கடவுளை நினைக்கவும் மாட்டான், திட்டவும் மாட்டான், அவனுக்கு புண்ணியம் ஜாஸ்தி. ஆத்திகமும் நாத்திகமும் வந்து ஒரு வழி, ஒரு முறைங்கிறோம். நான் வந்து கடவுள் பக்தி அற்றவன், நான் நாத்திகன், நான் நம்பாதவன் அப்படிங்கிறான். எதை நம்புகிறோமோ அதன் மீது பக்தி வைத்தால் அதுதான் உனக்கு கடவுள். நான் என் தொழிலை நம்பினேன்னா என் தொழில் தான் எனக்கு தெய்வம், நான் என் தொழில் மீது பக்தி கொண்டிருக்கேன், நான் நாத்திகன் தான், நான் நாத்திகன் கிடையாது. நான் என்னுடைய குழந்தைகள் மீது, என்னுடைய மனைவி மீது மரியாதை கலந்த பக்தி வைத்திருக்கிறேன் என்றால் நான் நாத்திகன் இல்லையே, நான் ஆத்திகன் தானே. ஆத்திகம் நாத்திகம் என்பது இரண்டு வழிகள் அல்ல, இரண்டு நினைவுகள் தான். ஒருத்தன் போற பாதையை வச்சு அவன் ஆத்திகனா நாத்திகனா நம்ம டிசைட் பண்றதை விட அவன்கிட்ட மனித நேயம் இருந்தா, அந்த மனித நேயத்துல சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் சாக்தத்தையும் முருகனையும் தேவியையும் நம்ம பார்க்கணும். அன்புதான் தெய்வம், அன்புதான் நிலை. எல்லா கடவுளும், எல்லா மதங்களும், எல்லா இலக்கியங்களும் இயல் இசை நாடகம் மூலம் பரப்ப நினைக்கும் ஒரே மார்க்கம் பக்தி மார்க்கம்னு சில பேர் சொல்லலாம், நான் சொல்றது மனிதநேய மார்க்கம். அந்த மனிதநேயத்தை போற்றி அற்புதமான ஒரு ஃபினாலே இந்த ப்ரோக்ராமுக்கு வச்சுக்கலாமா ராஜேஷ்? ரெடி, ஸ்டார்ட். இந்த தாத்பரியம் ஆத்திகம் இல்லை, நாத்திகம் இல்லை, நீங்க வாசிக்கலாம். இது ஒரு சின்ன தாத்பரியம். இந்த பாடலில் இருக்கிற தத்துவம், இதுவும் வாலி சார் எழுதின பாடல் தான், இந்த வைரமுத்து சார் எழுதின பாடல். இந்த பாடலுடைய தத்துவம் அன்புதான் முக்கியம், அந்த அன்புல கடவுள் இருக்காருன்னு சொல்ற ஒரு சின்ன தாத்பரியம் கேளுங்க. ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும், நாத்திகம் பேசும் நல்லவருக்கோ அன்பே சிவமாகும். அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம், அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம், அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம், அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம். யார் யார் சிவம்? நீ நான் சிவம். இதயம் என்பது சதைகள் என்றால் எரிதழல் தின்றுவிடும்,
அன்பின் கருவீதயம் என்றால் சாவை வென்றுவிடும். அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம், அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம், அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம், அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம். எத்தமிழாயினும் எக்கலை ஆயினும் எவ்வுலகமாயினும் பக்தி நிலைத்திருக்கும், அதைவிட மனிதநேயம் நிலைத்திருக்கும் வரைதான் உலகம் உருப்படும் என்பதுதான் எல்லா பக்தி மார்க்கத்திலும் சொல்ற தத்துவம். சினிமாவும் அதில் ஒன்றும் குறைஞ்சதில்லை. சினிமா பாடல்களில் இலக்கியம், இயல், இசை, நாடகம் எல்லாம் உண்டு. அதில் எது நமக்கு தேவையோ அதை எடுத்துட்டு அன்னப்பறவை போல தேவையில்லாத நீக்கினா சினிமா பாடல்களும் இது போன்ற உயர்ந்த மேடைகளில் அரங்கேறக்கூடிய தகுதி பெற்ற பாடல்கள் தான் அப்படிங்கிறத நான் வருஷம் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த ப்ரெசன்டேஷனில் எனக்கு உயிராய் துணையாக இருந்த மற்றவங்க முதல்ல கிருத்திகா சுரஜித், ஆரபி பத்ரி. Now for the singers, Saindavi Prakash, please continue to clap for all of them. Shrivardhini, Shravan, Santosh, Ganesh, Venkat and Rajesh. Muttamidil Bhakti, thank you Shashi, thank you so much for the opportunity as usual. Subhashri Thanikachalam, she is a very, very special person, a very creative genius. Please give one round of applause. Genius oda definition நம்ம எடுத்து பார்த்தோம்னா 99% perspiration, 1% inspiration. அந்த டெஃபினேஷனை கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இவர் ரெண்டு பேரும் இன்ஸ்பிரேஷன் 50%, பெர்ஸ்பிரேஷன் 50%, ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல் பிளெண்ட். பட் அட் த சேம் டைம் என்னென்னா அந்த கிரியேட்டிவ் ஐடியாஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஷி ஒர்க்ஸ் ஸோ மெட்டிகுலஸ்லி அண்ட் ஷி பேக்ஸ். அது என்னென்னா ஒரு எனக்கே சில டைம்ஸ் கில்ட்டியாக இருக்கும். இப்படி ஒரு டாபிக் கொடுத்தோன்னா நான் ஆக்சுவலாக இந்த பக்தி சங்கீத் உற்சவ் வந்து 5 நாள் நடத்தின விழாவோட ஒரே ஒரு என்டையர் தீமை வந்து ஒரே ஷோவில் முடிச்சுட்டு போயிட்டா. இதுக்கு நான் 5 நாள் ஒரு நிறைய நிகழ்ச்சியாக நடத்தி ஒவ்வொரு தீமாக போட்டேன். அது ஒரே ப்ரோக்ராமில் அத்தனை தீமும் கவர் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு எக்ஸ்குவிசிட் ப்ரெசன்டேஷன். We sincerely thank Subhashri for that lovely presentation. Of course, in the galaxy of musicians, இவ எல்லாருமே வந்து வெறும் அந்த இதில் மாத்திரம் தேங்க் பண்ணால் போகாது. சுபஸ்ரீ வந்து என்னென்னா ஆல்மோஸ்ட் இவ எல்லாருமே வந்து சுபஸ்ரீ க்ரூம் பண்ண ஒரு என்டையர் முத்துக்கள். அதில் வந்து சைந்தவி வந்து ஒரு இப்போ இருக்கிறதுலையே ஒரு ஒன் ஆஃப் தி வெரி வெரி ஃபியூ எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ். And then we have Shrivardhini. She was absolutely amazing. இவ்வளோதான் தட்டணுமா? உங்கள் எனர்ஜி லெவல் இதெல்லாம் கேட்டால் ஏகத்துக்கு வந்திருக்கணுமே. ஸ்ரவன், நான் தான் பக்தி உற்சவத்தில் முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், சிரவணம் பண்ணுங்கன்னு. இங்கே இருக்கார் அவரு. ஸோ அதே மாதிரி சாய் சந்தோஷ், பக்தி உற்சவத்துக்கு அப்புறம் உங்களோட சந்தோஷம் இதில் தெரியணும், இந்த கரகோஷத்தில். And then we have here Chitraveena Ganesh, a better half of Karnataka Brothers. The better half தான் இப்போ பார்த்தீங்க சித்ரவீனால. அதுக்கப்புறம் வெங்கட் அந்த தபலா, அவர் தபலா அப்படியே எல்லாமே எல்லா நடையும் வாசிப்பார். And then Rajesh on the keyboard. தெய்வ திருமணங்கள் அடுத்த வருஷம் டாபிக் இப்பயே சொல்லிட்டாங்க. எனக்கு ஹோம்ஒர்க் மிச்சம், டேட்டு தானே சொல்லணும். அண்ட் அஃப்கோர்ஸ் சூப்பர்ப் டான்சர்ஸ் ஹியர், கிருத்திகா சுரஜித் அண்ட் ஆரபி. Where is Sai Santosh is there? Okay, he's missing right now. But he is another great talent. We sincerely thank you all for such a lovely performance here.
And behind the screen, value addition. All in all, Alaga Raja. Avarenga. Avarda in the all in all, set Raja, asset Raja. For asset in English, not in Tamil, please. So, thank you all for staying with us on behalf of Karnataka and Sri Parthasarathi Swami Sabha. We have great pleasure in wishing you a good night. I would like to once again thank all the sponsors, the volunteers here, the audio team, the media, and last but not least, all the Rasikas and Narada Gana Sabha for giving us this beautiful Sabha. Good night. See you all in Pallavi Darbar starting on 5th July. It's going to be a grand event. We are going to have artists of the caliber of Jikkudu Subramaniam starting off, and then we are going to have Abhishek Raghuram with Umiyalpuram Shivaraman sir, and then next day you have Sri Ranjani Santana Gopalan and Ramakrishnan Murthy, and then the last day on the 7th we have Panthula Rama, and before that I think we have Bharat Sundar. So please enjoy. That's going to be in Mylapore Fine Arts on day 1 and Bharati Vidya Bhavan on day 2 and day 3. Please do come back in large numbers for that. We also have a Pallavi contest. That's a surprise. That is called Carnatic IQ, but Carnatic is how we spell it. So enjoy that as well.